பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதர் என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய முழு வாழ்க்கையும் இந்த பூமியில பிறந்ததிலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் அவர் அற்புதராக இருந்திருக்கிறார். அற்புதம் செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதத்தில் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியினாலே அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியா என்றும் இரட்சகர் என்றும் அழைக்கப்படுகிறார். என்னுடைய ராஜாவை பரிசுத்த பர்வதத்திலே வைத்தேன் என்று பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அற்புதங்களினாலே வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த நாள் நாம் பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இயேசுங்கிற பெயருக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். தமது ஜனம், பிதாவின் ஜனமெல்லாம் குமாரனுடைய ஜனங்கள். பிதாவாயி தேவன் வானம், பூமி, நட்சத்திரங்கள், மனித வர்க்கங்கள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பறவைகள், மச்சங்கள், இந்த பூமி, ஆகாயம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு என்ற பெயரிலே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிக்கிறவர். அப்ப இரட்சகர். சமாரிய நாட்டு மக்கள் சொன்னார்கள், நாங்களே கண்டு கேட்டு இவர் உலகத்தில் வருகிறவரான உலக இரட்சகர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 2:10 பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்திலே கிழக்கிலிருந்து வானசாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு இயேசு பிறந்த ஸ்தலத்திற்கு சென்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் பிறக்கும் போது நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஒருவேளை விஞ்ஞானிகள் கூர்மையான நுண்ணோக்கினாலே எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆனா ஒரு நட்சத்திரத்தை கண்டு அது போய் ஒரு திசையை காட்டிச்சுன்னு சொல்லி சரித்திரமே கிடையாது. ஆண்டவராய் இயேசு பிறந்த பொழுது வானசாஸ்திரிக்கு பிதாவாகிய தேவன் அந்த நட்சத்திரத்தை காண்பித்து அதன் வழிகாட்டின்படியாய் கடந்து சென்று யூதருக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள். அவர் பிறக்கும் போதே ஒரு அற்புதம். அல்லேலூயா. மத்தேயு 3:16-17 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற பொழுது யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போது இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவியானவர் புறா போல இறங்கி அமர்ந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் பிரியமாயிருக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கிட்ட நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதுவும் ஒரு அற்புதம் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 4:11 பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்ட பொழுது சாத்தான் 3 வகையான சோதனை முன்வைத்த போது ஆண்டவர் 3லும் ஜெயித்தார். அப்பாலை போல் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி சாத்தானுடைய சதி திட்டத்தை முறியடித்தார். அப்பொழுது தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுல கூட இந்த உலக சரித்திரத்துல எந்த ஒரு உலக தலைவன் என்று சொல்லுகிறவன், இல்ல உலகத்திலே பெரியார் என்று சொல்லுகிறவன்,
இல்ல உலகத்துல தெய்வம் என்று சொல்லுகிற எந்த விதமான மனிதனோ இல்ல மேன்மையான சக்தி இருக்கு என்று கருதப்படுகிறதோ அவைகளெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள், சாத்தானால் உருவாக்கப்பட்டு சாத்தானால் தோற்கடிக்கப்பட்டு சாத்தானுடைய திட்டத்துக்கு பயன்படுகிற மனிதர்களாக மாமனிதர்கள் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போய்விட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சாத்தானை ஜெயித்தார். வேத வசனத்தினாலே அவனை முறியடித்தார், அவனை துரத்தினார். அப்போ உலக சரித்திரத்திலே சாத்தானை தோற்கடித்த, சாத்தானை துரத்துகிற, சாத்தானின் வல்லமையை முறிக்கிற ஒரு வேலையை செய்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் பரலோக பிதாவின் குமாரன். பரலோக பிதாவுடைய வார்த்தையாகிய தேவன் என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வேதங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லா வேதத்திலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எல்லா வேதங்களுக்கும் மூலமாக இருப்பது நம்முடைய வேதாகம், பைபிள் தான். இதுதான் அரபியில் சொல்லுகிறார்கள், தோரா வேதம், ஜபூர் வேதம், இஞ்சில் வேதம். இந்த மூணுமே இங்கதான் இருக்கு. நம்ம முழு வேதாகமத்துல தான் இந்த பைபிள் இருக்கிறது. அல்லேலூயா. இதை யாருமே மறுக்க முடியாது. ஒரு ஒளிச்சு வைக்கலாம், எதுக்கு ஒளிச்சு வைக்காங்கன்னு தெரியல. அல்லேலூயா. சில ரகசியங்களை மறைத்து வைக்கிறாங்க, சில ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ரகசியம் மறைக்கப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப லூக்கா 1:35 பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய பலம் உண்மையில் உன்னதமானவருடைய பலன். இப்ப இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கற்பத்திலே உதயமாவதற்கு இன்னொரு வசனம் சொல்ல, வார்த்தை மாம்சமாக இயேசுவாய் மாறுவதற்காக பரிசுத்த ஆவியானவரும் பரலோக பிதாவும் அந்த ஸ்தலத்திலே வந்து மரியாளுக்கு கற்பத்திலே இயேசுவை உருவாக்குகிறார் என்று வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. திட்டம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவி அங்கு வந்து விடுகிறார், பரலோக பிதா வந்து விடுகிறார். வார்த்தையாகிய இயேசுவை அங்கே இயேசுவாக மாம்சத்துக்குள்ளாக ஆண்டவர் மனிதனாக உருவாக்குறதை பார்க்கிறோம். வேதத்துல மனுஷகுமாரன் என்று ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார். அல்லேலூயா. மனுஷகுமாரன். ஏன்னா மனுஷனா பிறந்து வந்துட்டு 5.25 அடிக்குள்ளதான் இருந்து செயல்பட முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம்தான் நம்முடைய வல்லமையை பிரயோகிக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். அப்ப கன்னிமரியாள் பரிசுத்தாய் வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். இது தேவனால் கூடும், மனிதனால் இது கூடவே கூடாது. தேவனால் கூடும். அப்படி நடந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிறப்பிலே அற்புத விதமாக ஆண்டவர் இயேசு பிறந்தார். அவர் அற்புதர். யோவான் 1:14 வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 2:11 இவ்விதமாய் கானா ஊரிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பிழைப்புல ஒரு வசனம் வரும், நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்துவினாலே மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவார். அப்ப மகிமைனா என்னன்னா அவர் செய்கிற அற்புதங்கள். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது அவருடைய மகிமையினால். அப்ப எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய மகிமையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இம்மையிலே மறுமையில மாத்திரமல்ல, இம்மையிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த அற்புதத்தை செய்தார். அவருடைய சீஷர்கள் அவர் மேல விசுவாசம் வைத்தார்கள். நம்பிக்கை, விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 3:3 பார்க்கும்போது
நிக்கதேமு ஆண்டவராய் இயேசு செய்த அற்புதத்தை கண்டு ராக்கால வேளை இயேசுவை சந்தித்து பேச வந்தான். தேவன் ஒரு மனிதனோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியாது. அப்ப அந்த கல்யாணத்துல, கானா ஒரு கல்யாணத்துல நிக்கோதேமு வந்திருக்கிறாரு. அங்க நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்திருக்கிறார். அப்ப தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினா சாதாரண மனிதனால் கூடாதுன்னு சொல்லி ராக்கால வேளை இயேசுவை சந்தித்து பேச வந்தார். அப்ப ஆண்டவர் அவரை சத்தியத்துக்குள் வழி நடத்தினார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது. அப்ப மறுபடியும் பிறத்தல், கொஞ்ச காலத்துக்கு முன்னால born again கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பிரபலமாக இருந்தது. மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அப்ப ரட்சிக்கப்படுதல். எந்த ஒரு மனிதனும் மறுபடியும் பிறந்தால்தான் இயேசுவுக்காக சாட்சியா வாழ முடியும், இயேசுவுக்காக ஊழியம் செய்ய முடியும். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக 4:14 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய நாட்டு ஸ்திரியை சந்திக்கிறார். அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அதனால இந்த தண்ணீரை பெறுவனுக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஸ்திரியானவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அப்படிப்பட்ட தண்ணீர் எதை கேட்கும் பொழுது அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. முதல்ல கிணறு ஆழமா இருக்கு, கயிறு ஆழமா இருக்கு, எப்படி மொந்து எடுக்க முடியும், இந்த தண்ணியை குடிச்சா மறுபடியும் தாகம் உண்டாகுமே என்றெல்லாம் சொல்லி அவள் பேசினாள். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு கேள்வியை கேட்டார், இந்த தண்ணீர் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று சொன்ன பொழுது, எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னான். நீ சொன்னது சரிதான், ஏற்கனவே உனக்கு 5 புருஷன் உண்டு, இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. ஆகவே அந்த ஸ்திரியுடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்கினமான வாழ்க்கையாய் காணப்பட்டாலும், எல்லா பெண்களுடைய வாழ்க்கை போல சீராக சிறப்பாக இல்லாவிட்டாலும், அந்த பெண்மணிக்கு வேத வசனங்கள் தெரியும், மேசியாவை குறித்து தெரியும். அப்ப எல்லா ஆவிக்குரிய ரகசியத்தையும் ஓரளவுக்கு கற்றிருந்த ஒரு ஸ்திரியாக அவள் காணப்பட்டாள். அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைத்தார். உடனே அவளுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை சொன்னவன, ஒரு வார்த்தையை சொன்னவன, அவளுக்குள் இயேசுவை பற்றிய நம்பிக்கை விசுவாசம் அதிகமாயிற்று. அதான் ஊறுகிற நீரூற்று. அல்லேலூயா. ஊறுகிற நீரூற்றாக அது காணப்படுகிறது. அவள் ரட்சிக்கப்பட்டால் அநேக ஜனங்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது ஒரு அற்புதம். விசுவாசம் இல்லாதவளுக்கு விசுவாசத்தை கொடுத்து, மேசியா என்ற ரட்சகர் அறியாத அந்த பெண்மணிக்கு அந்த மேசியா நான் தான், அந்த ரட்சகர் நான் தான் என்று விளங்க பண்ணின இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதராக இருக்கிறார் அந்த இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். யோவான் 5:8 பார்க்கும்போது, அங்கே பெதஸ்தா குளத்திலே, அந்த மண்டப கரையிலே 38 ஆண்டுகள் கால்கள் விளங்காதவனாய் சப்பானியாய் எவ்வளவும் நகர முடியாது, அவனால் நகர்ந்தே போக முடியாது, யாராவது தூக்கி கொண்டு விட்டாதான் உண்டு. நகர முடியாத அளவுக்கு சப்பானியாய் காணப்பட்ட அந்த மனிதன் வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து வந்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அவன் விரும்புகிறேன் என்ற அர்த்தத்தில் பேசினான். ஆண்டவர் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த அற்புதத்தை யோவானில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் முன்பாக நடந்து போனான். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சாங்க, பொறாமையும் பட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அந்த நாட்களில் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததான் 6:11 பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 11 வருஷத்துல பிலிப்பு, அந்திரேயா, ஏராளமான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிற வேளையில
இந்த ஜனங்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிலிப்பை பணித்த பொழுது, அந்திரையா ஒரு பையன் இருந்த 5 அப்பம் 2 மீனுங்க இருக்கு. அப்ப அதை வச்சு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தினாலே அந்த அப்பங்களும் மீன்கள் எடுக்கப்பட்ட பொழுது அது வந்து கொண்டே இருந்தது. அப்ப அந்த மிரக்கல் ஆண்டவர் கை தொட்ட உடனே அங்கே இல்லாத பொருளும் இருக்கிறவைகளாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அது எடுக்க எடுக்க வந்து கொண்டு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குறது. ஒரு 5 அப்பம் 2 மீன் வச்சு ஒரு பையன் தான் சாப்பிட முடியும் திருப்தியா. ஆனா 5000 புருஷர்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று சொல்லி ஏராளமான பேர் சாப்பிட்டார்கள். திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அரைகுற வயிற்றுல சாப்பிடல, எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி 12 கூட நிறைய எடுக்கப்பட்டது. ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்துல ஒண்ணு, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர்கள் போஷித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்படி போஷித்த ஆண்டவரை அங்குள்ள ஜனங்கள்லாம் பார்த்து பேசி, எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக மாற்றிவிட்டால் நமக்கு சாப்பாடு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் நினைச்சு ஆண்டவரை தேடி போனது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க மரித்தாலும் பிழைச்சிருவாங்க. ஆனா 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த பூமியில ஒரு மனிதனை ஆண்டவர் மரித்தாலும் உயிரோடு எழுப்ப முடியும். அதே நேரத்தில் எல்லா கல்லறைகளிலிருந்தும் ஜனங்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பதற்கும் தேவன் வல்லமை பெற்றவராய் இருக்கிறார். 2 காரியமும் ஆண்டவர் செய்வார். ஆனா இங்க ஒரு சம்பவத்தில் மார்த்தாலும் மரியாளும் தன்னுடைய சகோதரன் இறந்து 4 நாளான பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், எல்லாரும் உயிரோடு எழுப்புற ஒரு நாள் வரும் என்று அறிவோம், அந்த நாளில் அவன் உயிர் தெழுவான் என்று சொல்லி அங்க மார்த்தாள் மரியாள் நம்பினார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இப்பொழுதே அவன் உயிரோடு எழுப்ப போகிறேன். இப்போ மார்த்தாள் சொன்ன 4 நாளாயிற்று நாருமே என்று சொன்னார். ஆண்டவர் போய் கல்லறையில லாசரே வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் கட்டுகளோடு வெளியே வந்தான். கட்டவிழ்க்கப்பட்டு ஆகாரம் கொடுக்கப்பட்டு அவன் ஜீவிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்த மகத்தான ஒரு அற்புதம். 4 நாள் மரித்து 4 நாள் ஆன பிறகு ஆண்டவர் உயிரோடு எழுப்பி காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 24:6 இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆண்டவர் அங்க சிலுவை அறையப்பட்டு எல்லாருடைய பாவங்களுக்காக மரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கடந்து வந்து அவர் மரித்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தானே விட்டார். என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உயிர் அவர்கிட்ட இருந்து போயிட்டு. ஆனால் யாருக்குமே சிலுவையில் அறையப்பட்ட யாருக்குமே உயிர் போகாது. அவர்கள் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். மற்ற போகாத உயிர்கள் கால் எலும்புகள் முறிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உயிர் போகும்படியாக செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஜீவன் போய்விட்டது. அல்லேலூயா. என் ஜீவனை நான் ஒப்புக் கொடுக்கவும் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் யோவான்ல சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை இயேசுவின் சீஷர்களிடத்தில், ஸ்திரீகளிடத்தில் அங்கே தேவ தூதர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அது ஒரு மிகப்பெரிய அற்புதம். கிறிஸ்தவ உலகிலே, கிறிஸ்தவத்தில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த சம்பவம் பிறப்பு ஒரு மகிமையான சம்பவம் தான். ஆனா உயிரோடு எழும்பின ஒரு சம்பவம் அதை காட்டிலும் மகிமையான ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார். யூதர்கள் நினைச்சாங்க இவரை கொன்னுட்டா பிரச்சனை முடிஞ்சது, ஆண்டவர் இயேசுவை கொலை செய்து விட்டால் பிரச்சனை முடிஞ்சது, அதோடு அவர் கல்லறைக்கு போயிடுவார், உயிரோடு எழும்ப மாட்டாரு, நாம ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே அவங்களுக்குள்ள பயம் உண்டாயிற்று. ஆண்டவர் உயிர்த்தெழுன்னு சொல்லிட்டா முந்திரத்தை பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு விரோதிகள்.
அவர் என்ன செஞ்சாலும் அதை பகையாய் பார்க்கிறவர்கள், பொறாமையாய் பார்க்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை ஆழமாக ஆராய்ந்து அறியாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொறாமைப்பட்டு இவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பிட்டா நம்ம எல்லாமே நம்ம ஸ்தானமே போயிடும் என்று சொல்லி அவர்கள் பயந்து மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பித்தார்கள். இயேசு உயிரோடு எழும்பல அவருடைய பாடி யாரோ கொண்டு போயிட்டார் என்று பணத்தை கொடுத்து பொய் சொல்ல சொன்னார்கள். அந்த பொய்யை பரப்பினார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தம்மை நம்பியிருந்த 500 பேருக்கு அதிகமானவர்கள் ஆண்டவர் ஒலிவ மலையிலே மேகத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிறதை அவர் சீசர்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு உயிரோட போகும்போது எல்லாரும் பார்த்து நம்ம கூட ஒருவேளை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து போயிட்டு இருந்தா அங்கேயே தான் நின்றுப்போம். அல்லேலூயா. அதைத்தான் சீசர்கள் செய்தார்கள். ஆனா தேவதூதரை இறங்கி வந்து இந்த இயேசு எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி இன்னும் மகிமையான, இன்னும் கிறிஸ்தவத்தின் பலப்படுத்துவதற்காக, கிறிஸ்தவத்தின் உண்மைகளை பலப்படுத்துவதற்காக, கிறிஸ்தவத்தை மேன்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு இன்னும் வரப்போகிறார். அல்லேலூயா. மீண்டும் வந்து இந்த உலகை நியாயந்திருக்க போகிறார். 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் ஒழித்து கட்ட போகிறார். அவருக்கு நேசமானவர்களாம் கூட்டி சேர்க்க போகிறார். எல்லா ராஜ்யங்களும் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் மாறும்படியாய் செய்ய போகிறார். பரலோக பிதா ஒரு நாளில் அனுப்ப போகிறார். அந்த நாளுக்காக தான் பரிசுத்தவான்கள் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ அவர் பிறந்ததிலிருந்து அவர் மரித்து உயிர்த்தது எல்லாமே அற்புதம் தான். சும்மா வாயால சொல்றதில்ல, சும்மா ஏமாற்ற வேற இல்ல. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிரூபித்து உண்மையுள்ளவராய் நிறுத்தி அவர் அற்புதர் என்பதை நிரூபித்தார். இந்த உலக ஜனங்களோ எல்லாமே அவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். ஆனா சாத்தான் தடை பண்ணி பலவிதமான ஏமாற்று வேலைகளை செய்து பொய்யான காரியத்தை சொல்லி மாயையாக உலக நேசத்தை அனுப்பி பாவ சந்தோஷத்துக்களை இழுத்து இயேசு பக்கம் வரவிடாதபடிக்கு சாத்தான் தடை செய்தாலும், சாத்தானின் அடிமைகள் தடை செய்தாலும், ஆண்டவரை பற்றிய காரியங்கள் சூரியனை போல நீதியின் சூரியனாக இயேசுவை பற்றிய காரியம் எல்லாருக்கும் அந்த செய்தி வந்து சேரும். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் பிறந்தது முதல் மரித்து உயிர்த்தெழுந்தது வரை, பரலோகம் சென்று மீண்டும் வருகிறது வரை நீர் ஒரு அற்புதர் என்பதை நிரூபித்திருக்கிறேன். இயேசுவர் அற்புதர் என்பதை நிரூபித்த தேவனே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். நாங்களும் அதை உணர்ந்து புரிந்து உம்மிலே இன்னும் சீசர்கள் விசுவாசம் வைத்தார்கள். நாங்கள் அதிகமாய் விசுவாசம் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் கிருபையை பாதுகாப்போம் நம் அனைவரும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்த்துக்கள்.